Taste the Daily. ஓபன் சேலஞ்ச் விடுகிறேன் என்று மேடைகளில் வெறும் வாயில் வடை சுடும் தமிழ்நாடு முதலமைச்சரை கிளியென கிழித்து தொங்கவிட்டு கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. கள்ளக்குறிச்சியில் மேடை ஏறி ஓபன் சேலஞ்ச் விடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் அவர் மேடை போட்டு பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் உருவானது என்பதை கூட மறந்துவிட்டார் ஸ்டாலின். அவர் நின்று பேசிய அதே கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி சொல்லும் அஇஅதிமுக ஆட்சியின் சாதனை என்னவென்று. அஇஅதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே தன் முழு நேர வேலையாக கொண்ட திமுக தற்போது 5% திட்டங்கள் பற்றியெல்லாம் கேள்வி கேட்பதை பார்த்து உள்ளபடியே சிரித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை, பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைத்து விட்டு எங்கு திரும்பினாலும் ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் நடுத்தெருவில் போராட நிறுத்திவிட்டு காலரை தூக்கிவிட்டு பேசும் முதல்வருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தவில்லையா? 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் என்று போகிற போக்கில் அளந்துவிட்டால் மக்கள் நம்பி விடுவார்களா? எத்தனை லேப்டாப் யாருக்கு போய் சேர்ந்தது? தேர்தல் பயத்தில் 4.5 ஆண்டுகள் கொடுக்காமல் தற்போது அவசரகதியில் அரைக்குறையாக கொடுக்க போவதை பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். செல்போன் ரீசார்ஜ் செய்தாலே ஓராண்டுக்கு ஏஐ சந்தா இலவசமாக கிடைக்கும் நிலையில் அதே ஏஐ சந்தாவை 6 மாதத்திற்கு மட்டுமே வழங்கப் போவதாக தெரிவித்துள்ள இந்த அரசு செய்வது எல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை இந்த மாநிலமே அறியும். அட அது மட்டுமா, திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டது என்பதையும் வாசிக்க தயாரா என்று கேள்வி கேட்டு தெரிக்க விட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். அதோடு சேர்த்து பல ஆண்டுகளாக உங்களுக்கு நான் வைத்த ஒரு ஓபன் சேலஞ்ச் பெண்டிங்கில் இருக்கிறது. என்னோடு நீங்கள் நேருக்கு நேர் மேடையேற தயாரா? அஇஅதிமுக ஆட்சி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். திமுக ஆட்சி பற்றி எனது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா என்று ஓபன் சேலஞ்ச் விடுத்திருக்கிறார் எடப்பாடியார். திமுகவின் தில்லாலங்கடிகளையும் அதிமுகவின் உண்மை சாதனைகளையும் ஒரே மேடையில் பேசி விவாதம் நடத்த தயாரா? அந்த தெம்பு, திராணி திமுகவிற்கு இருக்கிறதா? எத்தனை துண்டு சீட்டுகள் வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள், பார்த்து கொள்ளலாம் என்று ஏற்கனவே பொங்கி எழுந்து சவால் விட்டிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர். அதை பார்த்து இப்போது வரை கப்சுப் என்று இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இப்படி மேடைகளில் தனியே பேசி என்ன பயன்? வெற்று மாடல் அரசை நடத்தி கொண்டு தனக்குத்தானே கையை தட்டிக்கொண்டு ஆட்சி நடத்தும் திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் இந்த சவாலை ஏற்றுக்கொள்வாரா? எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுக்கொண்டதை போல ஒரே மேடையில் விவாதிக்க வருவாரா? அல்லது வழக்கம் போல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்வாரா? எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து பயப்படுகிறாரா ஸ்டாலின் என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் டே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.